கொடுத்தக்காய் நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி 51 சங்கீதம் 10 Psalms 51 verse 10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை நாம் பார்க்க முடியும், வேண்டுதலை விண்ணப்பத்தை நாம் பார்க்க முடியும். அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி இதுதான், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த ஹிருதயம் இருந்தால், நிலவரமான ஆவி நமக்குள்ளே இருந்தால், நாம் விரும்புகிற ஒவ்வொரு காரியங்களும் யோசித்து முடிவெடுத்து செய்ய நம்மளாலே முடியும். அப்படி ஆவணமானால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். நாம் சுத்த ஹிருதயம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நிலவரமான ஆவி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆனபடினாலே இந்த கால நேரத்தில் சுத்த ஹிருதயத்துக்காகவும் நிலவரமான ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் இன்னைக்கு ஒரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.